தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோளறு பதிகத்திலிருந்து ஓர் பாடல். செப்பில முளை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வனடைவார். ஒப்பில மதியும் அப்பும் முடிமேலணிந்தன் உளமே புகுந்ததனால். வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா. அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்ற கோளறு பதிகப் பாடல். வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா. வெப்பம் கடும் காய்ச்சல், குளிர் தாங்க முடியாத குளிர், குளிரினால் வருகின்ற நோய்கள். வெப்பம் வெப்பொடு குளிரும், அதற்கடுத்தாற்போல் வாதம் நரம்பு மண்டலம் சார்ந்த நோய்கள், பித்தம் பித்தம் சார்ந்த நோய்கள். வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா. அப்படிப்பட்ட நோய்கள் வராது. யாருக்கு? சிவனடியார்களுக்கு. வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா. ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்றது. அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இப்படிப்பட்ட நோய்கள் அடியார்களை அண்டவே அண்டாது. அடியார்கள் நல்ல விதமாக நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள். முதல் வரி, அதற்கு முதல் வரி. ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால். யார் உள்ளத்திலே புகுந்திருக்கிறார்? இளமதி சூடியவன் சிவபெருமான், பிறைசூடன் சிவபெருமான். பித்தா பிறைசூடி என்று சுந்தரர் பாடுவார். அதுபோல ஒப்பில மதியும் அப்பும் நீர், கங்கை நதி. கங்கை நதி, கங்காதரன் கங்கை நதி. இளமதியும் கங்கை நதியும் சூடிய சிவபெருமான், தன் முடிமேல் அணிந்திருக்கின்ற சிவபெருமான் என் உளமே புகுந்ததனால், என் உள்ளத்திலே இருப்பதனால் நான் தொடர்ந்து ஊனாய் உயிராய் உணர்வாய் சிவபெருமானையே நினைத்து வணங்கி வருவதனால், என் உள்ளத்திலே சிவபெருமான் புகுந்து இருப்பதனால். சுந்தரர் பாடுவார். மண்ணின் மேல் மயங்கி கிடப்பேனை வலிய வந்தனை ஆண்டு கொண்டானே பாடுவார். அப்படி ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் இந்த நோய்கள் எல்லாம் அண்டாது. எந்த நோய்கள்? வெப்பம் சார்ந்த நோய்கள், குளிர் சார்ந்த நோய்கள். வெப்பத்தினால் வருகின்ற, குளிரினால் வருகின்ற, வாதத்தினால் வருகின்ற, பித்தத்தினால் வருகின்ற நோய்கள் அண்டாது. நோய்கள் அண்டாது. செப்பில முளை நன்மங்கை. சிவபெருமான் உமாதேவியாரோடு பார்வதி தாயாரோடு இருக்கின்றார். சிவபெருமான் பார்வதி தாயாரோடு உள்ளத்திலே புகுந்து என் உளமே புகுந்ததனால் பிறை சூடி கங்கை நதி சூடி தன் முடிமேல் கங்கையையும் பிறை மதியையும் சூடி ஒப்பில மதியும் அப்பும் முடிமேல் அணிந்து என் உள்ளத்திலே சிவபெருமானும் பார்வதி தாயாரும் இருப்பதனால்
சிவபெருமான் மாதொரு பாகனாக இருப்பதனால் நோய்கள் அண்டாது. ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருப்பது நோய்கள் அண்டாது. வினையான வந்து நலியா, நம்மை நலிய வைக்காது. சிவபெருமானின் திருவடியிலே வணங்கி இருக்கின்ற அன்பர்களுக்கு, அடியார்களுக்கு வெப்பு சார்ந்த, குளிர் சார்ந்த, பித்தம் சார்ந்த, வாதம் சார்ந்த வினைகள், நோய்கள் வந்து அவர்களை தீண்டாது, அவர்களை கஷ்டப்படுத்தாது, அவர்களை நலிய வைக்காது. அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று திருஞான சம்பந்த பெருமான் கோளறு பகுதி நம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா, கோளறு பதிகத்திலே அருளி செய்திருக்கிறார். இந்த பதிகத்தை, கோளறு பதிகத்திலே உள்ள பாடல்கள் அனைத்தையும் நாம் நெஞ்சிலே தாங்கி உளமாற அவற்றை பாடுகின்ற பொழுது சிவபெருமானுடைய அருளிற்கு நாம் பாத்தியமாவோம். எவ்வித நோய்களும் நம்மை அண்டாது என்று ஞானசம்பந்த பெருமான் பதிவு செய்திருக்கிறார். அவருடைய அருளாசி நோய்கள் அண்டாது என்று பதிவு செய்திருக்கிறார். கோளறு பதிகத்தை எந்நாளும் படிப்போம், எந்நாளும் கேட்போம், நலமுடன் வாழ்வோம், இன்புற்று வாழ்வோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.